எக்ஸசைஸ் 7.3ல தேர்ட் செம்மில் ஒரு சிலிண்டரோட ஹைட் வந்து 2 சென்டிமீட்டர், அதோட டயாமீட்டர் வந்து 1.4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. கோன் ஆஃப் த சேம் ஹைட் அண்ட் சேம் டயாமீட்டர் கர்வ்ட் அவுட். அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கோன் வந்து எடுக்கிறாங்க. அதே சேம் டயாமீட்டர், அதே சேம் ஹைட்டில். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ரிமைனிங் சாலிட். ஸோ இந்த கோன் எடுத்ததுக்கப்புறம் அந்த சிலிண்டரில் இருக்கிற பேலன்ஸ் வால்யூம் எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனோட வால்யூமையும் கோனோட வால்யூமையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். இப்போ என்ன, வால்யூம் ஆஃப் ரிமைனிங் சாலிட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் மைனஸ் வால்யூம் ஆஃப் கோன். இப்போ ஃபார்முலா எழுதியாச்சு. சேம் ஹைட் சேம் ரேடியஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ காமனாக எடுத்துக்கலாம். அப்போ 2/3/r²h. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2/3 22/7 1.4 வரும். 1.4னா 0.7 வரும். 0.7 7/10ன்னு எழுதிக்கலாம். 7/10 ஹைட்டோட வேல்யூ 2.4, அதை 24/10ன்னு எழுதிக்கலாம். 24/10. இப்போ கீழே 1000, 7 கேன்சல் ஆயிரும். 3 டேபிள் 3 8s are 24, கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2464/1000 வரும். இதை ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் என்னது, 2.464 சென்டிமீட்டர் க்யூப். த ரிமைனிங் சாலிட்ஸ். அவ்வளோதான், சம் முடிச்சது. தேங்க்யூ.